ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். கிட்ஸோட 4th பர்த்டேவை நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். April 23 வெனஸ்டே வந்து பசங்களுடைய பர்த்டே. பட் ஆனால் நாங்கள் வந்து ட்ரிப்பில் இருந்துட்டோம். மான்செஸ்டர் வந்து ட்ரிப்புக்கு போயிருந்தோம். அங்கே இருந்ததால் வந்து எங்களால் வந்து பசங்களுடைய பர்த்டே வந்து எல்லோரையும் கூப்பிட்டு செலப்ரேட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் எங்கள் அக்கா வீட்லேயே வந்து ஒரு சின்னதாக கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் டியூஸ்டே ஈவினிங் ஸ்காட்லாண்ட் வந்துடலான்னு சொல்லி பசங்களுக்கு வாங்கின கிஃப்ட்ஸுமே நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகலை. பட் மாமாவும் அக்காவும் நாங்கள் இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதால் நாங்கள் அங்கேயே இருந்துட்டோம். ஸோ பசங்களுக்கு வந்து சர்ப்ரைஸுமே எதுவும் பண்ண முடியல. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தாங்க கேமரா வேணும்னு. நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம்ல, ஸோ வந்து நாங்கள் பிளான் பண்ணிக்கலாம் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருந்தோம். பட் நாங்கள் அங்கேயே இருந்ததால் வந்து பசங்களுக்கான எந்த சர்ப்ரைஸுமே கொடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் Thursday ஈவினிங் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து பிளான் பண்ணி பசங்களை வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம். அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கேமராவை பார்த்துட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரொஜெக்டர் வந்து வாங்கியிருந்தேன். அதையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த வீடியோவில் தெரியும் அவங்க எவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கேமராவை பார்த்துட்டு. பசங்க பர்த்டே அன்றைக்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு சின்னதாக பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் நாங்கள் ட்ரிப்பில் இருந்ததால் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை அப்படியே போஸ்ட்பான் பண்ணி நாங்கள் வந்து சண்டே மாற்றிட்டோம். 2 வீக்ஸ் பிஃபோரே வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் போட்டு வச்சுருந்தோம். சாட்டர்டே நாங்கள் என்னென்ன பண்ணோன்னா ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ரிட்டன் கிஃப்ட்ஸ் என்னென்னன்றதையுமே வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். எலிஃபண்ட் பால் ஸ்டிக்கிங், அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் வந்து கிட்ஸ் கேர்ள்ஸ்க்கு, சன்கிளாஸஸ், அப்புறம் இதை வந்து ஜஸ்ட் இப்படி ப்ளே பண்ணுற மாதிரி, அப்புறம் ட்ரேஸ் அவுட் கலரிங் புக்ஸ், பைனாக்குலர், லேடர், ஹேட்டு கிட்ஸுக்கு, ஃபேன், ஸ்மால் ஃபேன், இது ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் வந்து, அப்புறம் கைட், ஒரு பிளாக் போர்டு, குட்டி பிளாக் போர்டு ஒரு இது வாங்கியிருக்கேன். என் கிட்ஸ் தான். ரிட்டன் கிட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளாக வந்து பலூன் டெக்கரேஷன் பண்ணலாம். கேக் கட் பண்ணும்போது வந்து பேக் ட்ராப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நைட்டாக அதையுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சென்டரில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வந்து க்ரீன் கலர், ஒயிட் கலர், கோல்டு, அப்புறம் வந்து அதுலேயே வந்து சம் ஒயிட் மாதிரி லிட்டில் பிட் வந்து பேல் கலரில் இருந்தது. அதையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
பலூனை பம்ப் பண்ணுறத விட இதில் கட்டுறது தாங்க பெரிய விஷயமே. கையெல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நானும் பம்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய பலூன்ஸு, அதில் பாதி பலூன்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். பலூன்ஸ் எல்லாமே ஊதி டை பண்ணதுக்கப்புறமா ஆர்க்கில் வந்து ஒன்றா நான் இன்செர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. இன்செர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வாலில் ஸ்டிக் பண்ணும்போது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஃபைனலாக வால் எல்லாத்தையுமே நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். நம்பர் 4 என்ற பலூனையுமே வந்து வச்சுருந்தேன். சென்டரில் பட்டர்ஃப்ளைஸுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபைனல் லுக் எப்படி இருக்குது, டெக்கரேஷனோட லுக் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே மார்னிங் பசங்க தூங்கி எழுந்து வந்தாங்க. அந்த பலூன்ஸ் அந்த பட்டர்ஃப்ளைலாம் பார்த்துட்டு ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் எல்லாருமே குளிச்சுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்ட உடனே சைட் பை சைட் நான் பார்ட்டிக்கு வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இது வேலை முடிச்சிடலாம் சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் வந்து சிக்கன் நக்கெட்ஸ் எல்லாமே பொரிச்சு எடுத்து தனியாக வச்சிட்டேன்.
ப்ரிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பசங்களை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த 3 ஆகிடுச்சு. நான் 4 o'clock வந்து எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. கொஞ்சம் அதை ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். அம்மா இந்தியாவிலேருந்து வாங்கி அனுப்புனாங்க. பிகாஸ் வந்து கிட்ஸ் வந்து சீக்கிரமாக வளர்றதால வந்து ஹைட் வந்து சடனாக வந்து ஹைட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் அம்மா வந்து ஒரு சைஸ் பெருசாகவே இருக்கட்டும்னு சொல்லி வாங்கி அனுப்புனாங்க. ஸோ நான் வந்து சைடில் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி இந்த டைம் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வியர் பண்ணலான்னு சொல்லி தான் சாரீ வியர் பண்ணேன். ஸோ ஹஸ்பண்டுமே வந்து வேஷ்டி. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். இன்வைட் பண்ணவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா கேக் கட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி ஓகே கட் பண்ணி తీసుకో తీసుకొస్తున్నాడా ఏ ఇయ్యా తీసుకో థ్యాంక్ యూ సబ్బు తీసుకో థ్యాంక్ యూ సబ్బు
தேங்க்யூ சப்பா. தேங்க்யூ சப்பா. எல்லோரும் பார்ட்டி முடிச்சு கிளம்புனதுக்கப்புறமா ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லி வெளியே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் அந்த பிக்ஸ் எல்லாமே. சரி, ஓப்பன் பண்ணலாமா? சண்டே பார்ட்டி முடிஞ்சதும் மண்டே வந்து பசங்களை நர்சரிக்கு அனுப்பிட்டேன். நர்சரிலேருந்து ஒரு 3 o'clock வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து கிஃப்ட்ஸ் வந்து பிரிக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதை ஒரு குட்டியோ வீடியோ எடுப்போம்னு சொல்லி அதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். டைமண்ட் ஆர்ட் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்டிக்கர். ஓப்பன் செய்யுதா? நீ ஓப்பன் பண்ணிட்டீங்க. இங்கே என்ன இருக்கு பார்க்கலாம் உட்காருங்க. சிட் ப்ராப்பர். ஓகே. இட்லி சிப்பி எல்லாம். Books. Let's put an apple. Dinosaur apple. It says dinosaur apple. Idinumma. Oh, This one is also a book. Idin. Huh? Unta. Book. Pesta. Uncle salad. So sixta. Uncle salad. Uncle salad. Open system. Next idi open. Open it. Not something. Open pantama. No, nothing. Wait. Sit proper. Adi, Papa. Okay. இங்க பாருங்க. இது Coloring. Glitter. இது ஆட்டோம். பட்டு. இது ஆட்டோம். Doll. This one is. ஆல்ரெடி ஒரு பாப்பா ஓப்பன் பண்ணிட்டா அவங்களுடைய கலரிங். இது ட்வின்ஸ் இல்லை, எல்லாமே 2 தான் இருக்கும். நெக்ஸ்ட் கலரிங் ஹாட் மேக் அண்ட் கிரியேட் ஃபார் கிட்ஸ். இதுல 101 pieces. ஃபர்ஸ்ட் பண்ண பார்க்கலாமா? What is that? It's like Nelly. It's Nelly. Snake. Oh, Legos. Lego box. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் லெகோஸ் வந்து மேக் பண்ணலான்னு. உண்டு செயின். 2 பேரும் எப்படின்னா பட்டர்ஃப்ளை வந்து ஜாயின் பண்ற மாதிரி 2 பேரும் ட்வின். ஸோ ஏசன் பெட்டர். நெக்ஸ்ட் ஃப்ராக் நல்லா இருக்குல்ல?
ஃப்ராக் பாண்ட் ஷூட்ஸ், ஜம்ப் ஷூட் மாதிரி. பட் ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் பெருசு, நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போட்டுக்கலாம். இதை எடுத்து வச்சு போடுற மாதிரி. Dear Gusti and Sweetie, happy birthday. God bless you guys. From Imaya. Yeah. Hey, oh. Do you like it? First, you repeat the chance, Dila. சேம் அதே மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு ரொம்ப இதை போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன் ரெண்டு பேரையும் மேனேஜ் பண்ண முடியலங்க. ரொம்ப ஈகராக இருக்காங்க, எல்லாத்தையுமே எடுத்து போட்டு கலைச்சி போடணும்னு சொல்லி. பார்க்கலாம். பசங்க பர்த்டே அன்றைக்கி April 23 நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பசங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டும் பண்ணுங்கள். பை பாய்.